பார்த்தீங்கன்னா 2018 எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி மே 21 2024 எம்பிபிஎஸ் முடித்தவங்க. நாங்கள் எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் எம்ஆர்பின்னு ஒரு எக்ஸாம் நடக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு விட்ட நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 15/5/24. ஆனால் நாங்கள் இப்போ புதுசாக எம்பிபிஎஸ் முடிக்கிற டாக்டர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 மாதம் எக்ஸ்டெண்டே பண்ணாங்க. 15/7/24 லாஸ்ட் டேட்டை மாற்றினாங்க. அதுக்குள்ளார நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் எம்பிபிஎஸ் முடித்தது ஒரே நாள் தான், 21 மே 24 தான். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் லாக்புக் சைன் வாங்கி எங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணி அவங்க இங்கேருந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்புவாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு எங்களுக்கு PC2ன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் இஷ்யூ இருக்குது. 11 ஜூலை 24 எங்கள் காலேஜ் தஞ்சாவூர் எல்லா காலேஜுமே 11 ஜூலை 24. காலேஜ் பேர் சொல்லுங்கள். தஞ்சா மெடிக்கல் காலேஜில் 11 ஜூலை, கீழ்பாக்கும் 11 ஜூலை தான். ஆனால் டிஸ்பேச் ஆனது கீழ்பாக் சென்னையிலே இருக்குது. சென்னையில் இருக்க காலேஜுக்கெல்லாம் ஒரு நாளில் கிடச்சிருச்சு 12க்குள்ளார. ஆனால் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாதிரி காலேஜுக்கெல்லாம் வந்து சேரவே 12, 13 ஆயிருக்கு. 13, 14 செகண்ட் சாட்டர்டே சண்டே. அதனால் ஆஃபீஸ் எதுவுமே வேலை பார்க்கல. எங்கள் கைக்கு சர்டிஃபிகேட் வர ஆரம்பிச்சதே 15, அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் தான். எங்களுக்கு இந்த மாதிரி டிலே ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் எம்ஆர்சிக்கு பெட்டிஷன் போட்டோம். ஒரு 500 பேர் இண்டிவிஜுவல் இமெயில்ஸும் அனுப்பியிருக்கோம். நாங்கள் இண்டிவிஜுவல் பெட்டிஷன்ஸும் கொடுத்துருக்கோம், இண்டிவிஜுவல் இமெயில்ஸ்க்கும் எம்ஆர்பிக்கு அனுப்பியிருக்கோம். அதாவது நீங்கள் எங்களுக்காக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க, ஆனால் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே இருக்கிறதுனால எங்களால் அப்ளை பண்ண முடியல, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இமெயில் அனுப்பியிருக்கோம். அதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஆனால் அதனால நாங்கள் இதே மெடிக்கல் கவுன்சில், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் கொடுத்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு நாங்கள் அப்ளை பண்ணோம் எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துச்சு டிசம்பரில். ஆனால் நாங்கள் அதுக்குள்ளாரையே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோம். நாங்கள் எல்லாருமே வாங்கியிருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு 10 நாள், ஒரு வாரத்துக்குள்ளாரே பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டோம். அவங்க ஸ்டிப்புலேட் பண்ண டைம்லேருந்து நாங்கள் எங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது நாங்கள் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினவங்க, எக்ஸாம் எழுதும் போது பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கினவங்க, சிவி கூப்பிடும் போதே நாங்கள் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க. நாங்கள் 10 பேர் மட்டும் கிடையாது, ஒரு 400 பேர் கிட்ட இருக்கும். அதுவும் டாப் 2000 200 மருத்துவர்கள் கிட்ட இருக்கும். எங்களை சிவி கூப்பிட்டவங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல், அதாவது சிவினா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்த்தல், அதுக்கெல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டுன்னு ஒன்று விட்டாங்க, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு. ஆனால் அதில் எங்களோட 400 பேர் வரல. அதுக்கான காரணமும் எங்களுக்கு விடலை. என்ன காரணம் எதுவுமே சொல்லலை. இப்போ சிவி வராதவங்கன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் சிவி அட்டென்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ண எங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியும். எங்களால் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார பண்ண முடியல. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அதே மாதிரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்ததை நாங்கள் என் ஊர் வந்து ஒரு ஊராக இருக்கும், அந்த ஊர்லேருந்து நான் தனி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து வாங்கணும். அடுத்து நான் ஸ்லாட் புக்கிங் பண்ணணும் ஆன்லைனில், டிஎன்எம்சி பணம் கட்டணும் 3500 ரூபா. அதை அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் ஆன்லைனில் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நான் அப்லோட் பண்ணணும். அதை அவன் பார்க்கவே 5 days கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்லாட் கொடுப்பான். அந்த ஸ்லாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 250 300 ஸ்லாட் தான் இருக்கும். அதனால் ப்ராக்டிக்கலி எங்களால் ஜூலை 15க்குள்ளார பண்ண முடியல. அதனால தான் எங்களுக்கு தாமதமாச்சும். அதுவும் நாங்கள் ரொம்ப தாமதம் பண்ணிடல. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளார எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இது எங்கள் சைடு இருக்கிற நியாயம். ஆனால் எம்ஆர்பி வந்து இதை கன்சிடரே பண்ணல. டாப் 200 இருக்கவங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. 16வது ரேங்க், 19வது ரேங்கே இந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் சைடு இருக்கிற நியாயத்தை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் மேலே தப்பு இல்லை, யூனிவர்சிட்டி மேலேயும் டிஎன்எம்சியும் டிலே பண்ணதுனால தான் நாங்கள் லேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். டைம் கேட்டிருக்கீங்களா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து இப்போது யூனிவர்சிட்டியில் நம்ம சிஆர்ஆர்ஐ முடித்து லாக் புக்குன்னு ஒன்று சப்மிட் பண்ணுவோம். அதை சப்மிட் பண்ணும்போதே நாங்கள் எல்லா காலேஜஸ்லையுமே வந்து கேட்டோம், எங்களோட காலேஜஸில் கேட்டோம், இந்த மாதிரி எம்ஆர்பின்னு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு லாஸ்ட் டேட் இருக்குது சார், கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லி காலேஜுக்கும் மெயிலெலாம் அனுப்பணும். ஆனால் அது வந்து டிலே ஆகும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி எம்ஆர்பி சைட்லேயும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சார், கொஞ்சம் டிலே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் தள்ளி இன்னும் டிலே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன்லாம் அனுப்பணும். அதுக்கும் வந்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இப்போ சரி நம்ம வந்து இப்போ எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணி எழுதி ரிசல்ட் வந்துருச்சு. சிவி கால் பண்ணாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டப்போ
அதுக்கு முன்னாடி நாங்கள் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடியே எம்ஆர்பியில் வந்து கேட்டோம், சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை அப்ளிகேஷன்லேயே இது தெரிஞ்சிடும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே எங்களோட பெர்மனன்ட் சர்டிஃபிகேட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நாங்கள் வந்து என்றைக்கு முடிச்சிருக்கோம், எல்லோரும் கரெக்டான டேட்டில் தான் முடிச்சிருக்கோம், கரெக்ட் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருக்கோன்ற எல்லா சர்டிஃபிகேட்டுமே எம்ஆர்பி ஆஃபீஸ்லேயே சரி பார்த்தாங்க. அது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொடுத்ததோட நாங்கள் ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் எழுதி கொடுத்தோம். இது வந்து இந்த மாதிரி ஒரு நிர்வாக தாமதம், எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதுக்கும் வந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. எம்ஆர்பி அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சுகாதாரத்துறை செயலாளர் ஹெல்த் செக்ரட்டரி சாரையும் நாங்கள் வந்து மீட் பண்ணி எங்கள் இதில் இருந்து இந்த பிரச்சனைன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்து லெட்டரும் எழுதி கொடுத்தோம். எந்தெந்த காலேஜில் டிலே ஆகிருக்கு, இதனால் ஒரு 400 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுலேருந்து 200 மாணவர்கள் இப்படி முதல் 2 நாள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொன்னோம். ஆனால் அதுக்கும் வந்து எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை. இப்போ எங்களோட நியாயமாக நாங்கள் வந்து வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர்களும் நம்ம இந்த மாதிரி ஒரு நிர்வாக தாமதம், அதாவது காலேஜ், யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அது வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே வருது, அப்புறம் டிஎன்எம்சி இவங்க வந்து ஒரு நாளைக்கு லிமிடெட் ஸ்லாட் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த 2 பிரச்சனைனால தான் எங்களால் டைமில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த பிரச்சனை வந்து அவங்க வந்து பரிசீலனை செய்து எம்ஆர்பி வந்து எங்களுக்கு இப்போ எங்கள் பேர் எல்லாமே எந்த ஒரு தகவல் இல்லாமல் நீக்கிட்டாங்க. அதுக்கு வந்து எங்களை வந்து ஒரு பரிசீலனை செய்து எங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணது மார்க் லிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. அதை வச்சு எங்களுக்கு வந்து ஒரு இது வழி செய்து கொடுக்குமாறு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இப்போ இது வந்து இங்கே இருக்க 10 பேரோட பிரச்சனை இல்லை, ஒரு 400 பேரோட பிரச்சனை. அந்த 400 பேர் வந்து யாரோட வாய்ப்பையுமே வந்து நம்ம பறித்து கேட்கல. நாங்கள் வந்து இந்த மார்க் எடுத்திருக்கோம், அதுக்கான ரேங்க் லிஸ்ட் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. அதை பரிசீலனை செய்து எங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எங்களுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குங்க அப்படின்னு தான் கேட்குறோம். நிறைய அரசாங்க கல்லூரிகள் நடந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துக்கு கீழே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், இந்த 2 கல்லூரிகளுக்கு ஜூன் 11, ஜூன் 28 அப்போவே இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிது. ஆனால் அதே பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கிற கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் போன்ற கல்லூரிகள் ரொம்ப தாமதமாக ஜூலை 11, ஜூலை 12, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு ஜூலை 15 தான் அந்த சர்டிஃபிகேட்டே கிடச்சிது. அந்த PC2 அதாவது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் 2 வச்சு தான் நாங்கள் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் அங்கே போயிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். இந்த தாமதத்தினால தான் எங்களால் ஜூலை 15, 2024 எங்களால் பண்ண முடியல. ஆனால் அந்த ஜூலை 15 கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் ஒரு 15 நாளுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே என்ன ஆச்சு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்.